ஆளுமைகள் வலைக்காட்சி நேயர்களுக்கு நெல்லை அன்புடன் ஆனந்தியின் இனிய தமிழ் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு எழுத்தாளருக்கு முதல்ல எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, எந்த பதிப்பகத்தார் உங்களுடைய நூல்களை இதுவரைக்கும் போட்டிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வரும். நம்முடைய முதல் 5 நூல்கள் மணிவாசகர் பதிப்பகம் பதிப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் வெளியிட்ட 15 நூல்களுமே நூலேணி பதிப்பகம். அதனுடைய உரிமையாளர் சிறுவரலுக்கிய செம்மல் கன்னிக்கோவில் ராஜா அவர்கள். அவர் தான் இந்த நூலேணி பதிப்பகத்தோட உரிமையாளர். நிறைய சிறுவர் இலக்கியம் மட்டும் இல்லாம அவங்க ஹைக்கூ கவிதைகள், அதனுடைய துணை கிளை வடிவங்கள் சொல்லக்கூடிய லிமரைக்கு, சென்ட்ரியோ, அதுக்கப்புறம் சிறுவர் கதைகள், நாவல், கட்டுரைகள்னு எல்லா சார்பிலையும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 250 நூல்களுக்கு மேல இப்ப போட்டிருக்காங்க. நல்ல ஒரு பதிப்பகத்தோட முக்கியமான பணின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எழுத்தாளர் ஒரு நூலை கொடுத்தாங்கன்னா அதை அச்சிட்டு அவங்க கையில கொடுக்கறது மட்டும் அவங்க வேலையா இருக்கக்கூடாது. அதை கொண்டு போய் கடைசியில இருக்கக்கூடிய வாசகர்கள் கிட்ட சேர்க்கறது தான் அவங்களுடைய மிக முக்கியமான பணி. அந்த பணியை நம்ம நூலேணி பதிப்பகம் ரொம்ப செவ்வனே செய்கிறாங்க. ஏன்னா புக் ஃபேர்க்கெலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, நூலகங்களில் கொண்டு போய் சேர்க்குறாங்க, மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. எல்லாரும் கேட்கக்கூடியது தான், ஒரு நூலுக்கு ஒரு எழுத்தாளரை கேட்கக்கூடியது எதற்காக இந்த பெயர் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சொன்னதுல இருந்தே நம்ம தொடங்கலாம். சூரரை போற்று அப்படிங்கிற ஒரு பேர் சொன்னீங்க. அது பாரதியாருடைய புதிய ஆத்திச்சூடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அதுல இருக்கக்கூடிய சில சொற்றொடர்கள் சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்த உடனே சொன்னா புரியாது. அப்ப நம்ம கோனார் உரை மாதிரி ஒரு உரை அவங்களுக்கு சொல்லுவோம், பொழிப்புரை மாதிரி சொல்லணும். அது மாதிரி இல்லாம எளிமையா எல்லாருக்கும் கொண்டு போய் கடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆவல்ல எளிய தமிழ்ல அதை 4 வரி தன்முனை கவிதைகளாக எழுதினேன். அதனாலதான் அதுக்கு தலைப்பு அந்த ஆத்திச்சூடியில இருக்கக்கூடிய ஒரு தலைப்பையே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூரரை போற்று அப்படின்னு நான் வச்சேன். அதுதான் அதுக்கு ஒரு உண்மையான காரணம். அதுதான். மற்ற நீங்க மௌன புத்தன் சொன்னீங்க இல்லையா, அது என்னுடைய ஹைக்கூ நூல். அதுல என்னன்னா, உங்களுக்கு பொதுவாவே ஹைக்கூ நூல்னாலே உங்களுக்கு அந்த ஜென் கவிதைகள், சுருக்கமான ஒரு கவிதை தான் நம்ம ஹைக்கூன்னு சொல்லுவோம். குறும்பா இல்ல துளிப்பான்னு பல பேர் வெவ்வேறு பேர் வைப்பாங்க. ஆனா அப்படி அது முறை அல்ல. ஹைக்கூன்னா ஹைக்கூ தான். அதை துளிப்பான்னு சொல்றதையே நான் விரும்புறது இல்லை. ஏன்னா அது ரொம்ப சுருக்கமான ஒரு 5, 7, 5 அது அத்தனை எழுத்துக்கள் தான் இருக்கணும். அந்த மாதிரிலாம் அதுக்கு விதிமுறை இருக்கு. நம்ம நிறைய பேர் அது விதிமுறைகள் தொடர்ந்து அதை பின்பற்றி எழுதுறது இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஆலமரத்தோட விதைய நம்ம விருட்சமா எப்படி பார்ப்போமோ அந்த குட்டியோண்டு விதைக்குள்ள இருக்கும், அந்த ஆலமரம் பதுங்கி இருக்கும். அது மாதிரிதான் ஹைக்கூ கவிதை. அந்த ஹைக்கூ கவிதைக்கு எனக்கு அந்த கருவாக அமைந்தது அந்த புத்தனை வச்சு நான் எழுதின ஒரு கவிதை. அதாவது வீடு இல்லாமல் திரிந்த பறவைக்கு வீடாக அமைந்ததுன்னு போட்டு அந்த புத்தனின் கரங்களை நான் எழுதியிருந்தேன். அது புத்தனுடைய கரங்கள்ல உட்கார்ந்து இருந்துச்சு. ஏன்னா அது மரங்கள் எல்லாம் வெட்டி சாச்சிடுறோம். இப்போ பறவைகளுக்கு கூடு இருக்கிறது இல்லை. அது அங்கங்க சுத்தி திரிஞ்சு கடைசியில ஒரு புத்தனுடைய சிலையில அவன் கையில உட்கார்ற மாதிரி ஒரு காட்சிப்படுத்துதல். அதனால அந்த புத்தகத்துக்கு நான் மௌன புத்தன்னு. நிறைய பேருக்கு தெரியும், என்னுடைய புத்தகங்களோட தலைப்பு எல்லாமே நான் எழுதின உள்ளுக்குள்ள இருந்துதான் வந்திருக்கும். வெளியில இருந்து நான் எங்கேயுமே தலைப்பு வைக்கிறது இல்லை. நான் எழுதிய வரிகளில் இருந்துதான் அதுக்கு தலைப்பு சூட்டுறது. அதுக்கு ஒரு அருமையான கேள்விதான். ஏன்னா அது சொல்லணும்னு எனக்கே எப்பவுமே நினைப்பேன். எல்லாருக்கிட்ட கேட்பாங்க சில பேர், என்ன வருஷம் கரெக்டா வந்துடுறீங்க புக் ரிலீஸ்ன்னு சொல்றீங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம தாயகத்துலதான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. என்னுடைய பெயர் கூட நான் வச்சுக்கிறது அன்புடன் ஆனந்தின்னு என்னுடைய பெண் நேம் இருந்தா கூட, எழுத்தாளரா நான் அறிமுகமானால் கூட நெல்லை அன்புடன் ஆனந்தின்னு சொல்றதான் நான் விரும்புவேன். ஏன்னா நான் பிறந்த மண் என்னோடய இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா பொதுவா சொல்றது உண்டு, வெளிநாட்டுல ஒரு பொருள் பக்கத்துல இருக்கும்போது நமக்கு அருமை தெரியாது. எப்பவுமே நம்ம தொலைவா இருக்கும்போது அதை தேடுவோம், ஏக்கமா இருக்கும், அடுத்து எப்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரிதான் நம்ம தாயகத்தை நான் எப்பவுமே இப்ப கூட இன்னும் 2 நாள்ல ஊருக்கு போறோம்னு உடனே எனக்குள்ள ஒரு பதட்டம் வந்துருச்சு. அச்சோ, இன்னும் நம்ம மண்ணை மிதிக்கிறதுக்கு இன்னும் 1.5 வருஷம் காத்து கிடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தாயகத்துல நான் பிறந்த மண்ணில் நம்ம மக்கள் இருக்கிற இடத்துல என்னுடைய எழுத்து வரது இங்க அந்த குழந்தை பிரசவிக்கிற மாதிரி. நான் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாரும் வெளிநாட்டுல போய் குழந்தை பிறந்தா அமெரிக்கன் சிட்டிசன் ஆயிரலாம்னு ஆசைப்படுவாங்க. என்னுடைய நூல்கள் எல்லாம் இந்தியன் சிட்டிசனா இருக்கிறது தான் நான் ஆசைப்படுறேன். அதனால நான் இங்க தான் வெளியிடுறேன். தாயகத்துல நூல் வெளியிடுறது எனக்கு ஒரு வரமா நான் நினைக்கிறேன். அதை ஒரு தவமா 1.5 வருஷமோ 2 வருஷமோ அது எப்ப முடியுமோ காத்திருந்து நூல்களை எழுதி முடிச்சுட்டு மொத்தமா இங்க வெளியிட்டுறது. அதுதான் என்னுடைய வழக்கமா வச்சிருக்கேன். 11 நூல்கள் தற்செயலா நடந்தது இந்த வருஷம். முதல் முறை நான் வரும்பொழுது 5 நூல்கள் தான் நான் வெளியிட்டேன்.
அதுக்கு அடுத்த தடவை வரும்போது 4 நூல்கள் தான் நான் வெளியிட்டேன். இந்த முறை 7 நூல்கள் வெளியிடுறதா தான் திட்டம் இருந்தது. தற்செயலா என்ன நடந்து போச்சுன்னா, கன்னட மொழியில் ஒரு சிறந்த ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருக்கக்கூடிய சரளா புருஷோத்தமன் அப்படிங்கிறவங்க, அப்புறம் படுகு மொழி, ஊட்டியில பேசக்கூடிய ஒரு மொழி, அந்த மொழியை மணி அர்ஜுனன், அவங்க பேராசிரியர் முனைவர் மணி அர்ஜுனன் அவர்கள், அப்புறம் நம்ம கல்வெட்டு தமிழி நம்ம கன்னிக்கோவில் ராஜா, எழுத்தாளர் கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் கல்வெட்டு தமிழி முறைப்படி பயின்றவர். அவரும் மொழிபெயர்ப்பு. இவங்க 3 பேருமே அவங்களா என்கிட்ட உங்க கவிதைகளை கொடுங்க, நான் மொழிபெயர்த்து தரேன்னு ஆசையா கேட்டதுனால நம்மளுடைய நூல்கள் மொழிபெயர்ப்பு நூல்களாக இந்த 3 வந்துச்சு. அங்க அமெரிக்கால என்னோட இருக்கிற ஒரு தோழி மேனகா நரேஷ்னு பேரு, அவங்க என்னுடைய சிறுவர் கதைகளை அங்குள்ள குழந்தைகளுக்கும் உபயோகமா இருக்கும்னு ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு செஞ்சாங்க. ஆக அந்த 7 நூலுங்கிறது தான் என்னுடைய ஒரிஜினல் திட்டம். இந்த 4 நூல்கள் மொழிபெயர்ப்பு நூல்களாக அரங்கேறுச்சு. அதனால 11 நூல்களாக இந்த வருஷம் நம்ம மார்ச் 16 வெளியிட்டிருக்கோம். எனக்கு முன்னாடியே கேட்பாங்க, எனக்கு யாரை பிடிக்கும், உங்க வழிகாட்டி யாரு அப்படின்லாம் கேட்பாங்க. எல்லாருக்கும் பாரதியன் காதலன் நான் எப்பவுமே சொல்றது உண்டு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அது தெரிஞ்சோ தெரியாமலோ அது கண்ணம்மா, அது பெண்களுக்கு பொதுவா கண்ணம்மா என் காதலின்னு அவர் சொல்லி சொல்லி அந்த கவிதைகள், அந்த வரிகள் எல்லாம் நமக்குள்ள ஒரு கவிஞனுக்கு ஒரு அடித்தளமா ஆரம்ப காலகட்டமா பாரதி இல்ல பாவேந்தர் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணதாசன், வைரமுத்து அந்த மாதிரி போவாங்க. எனக்கு பாரதி தான் ஆரம்பத்துல இருந்தே. ஆனா ஒருவேளை எனக்கு எதையும் சாராம இருக்கிறது எனக்குள்ள இருக்கிறது. நான் முன்னாடியே போன முறை நீங்க ஆளுமைகள் சேனல்ல கேட்டவே நான் சொல்லியிருப்பேன். ஒரு 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே விளையாட்டா ஒரு குறும்பா கவிதைகள் சொல்லி சொல்லிதான் என்னுடைய பயணம் தொடங்குச்சு. அது ஒருவேளை எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சொல்லுவாங்கல்ல சாயல், எந்த சாயலும் இல்லாம ஒரு அன்புடன் ஆனந்தி சாயல்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு எந்த சாயலும் இல்லாம இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் எனக்கு நான் யோசிச்சதே இல்லை இந்த ஆங்கிள். அதாவது இந்த வருஷம் தான், ஒவ்வொரு வருஷமும் என்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. நம்ம ஊருக்கு போகும்போது இங்கிருந்து நான் என்ன செஞ்சேன், எதை செய்ய தவறினேன், அடுத்த முறை எதை நான் சரிப்படுத்திக்கணும்னு எப்பவுமே என்கிட்ட இருக்கிற குறை நிறைகளை நானே ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்குவேன். போன முறை என்ன தப்பு நடந்து போச்சுன்னா, நிறைய பேர் யாரையுமே நேர்ல போய் சந்திக்க முடியல. ஏன்னா அந்த திட்டமிடல் சரியில்லை, இப்ப பிளானை மாத்துங்கிற மாதிரி. இந்த வருஷம் நான் ஒரு நொடி கூட வேஸ்ட் ஆக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்களுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு இப்போ கீழடிக்கு சமீபத்துல நாங்க தமிழால் இணைவோம் அப்படிங்கிற ஒரு களத்துல பன்னாட்டு இயக்குனரா இருக்கிறேன். அதுல இருக்கக்கூடிய பெரிய ஆளுமைகள் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், அழகராஜா ஐயா, கோபால் ஐயா, அப்புறம் இந்த அமைப்போட நிறுவனர் திரு சத்ய நாராயணராஜ் பாலகுரு அவங்க, துணைத் தலைவர் மீனாம்மா அவங்க, நாங்க ஒரு டீமா என்ன பண்ணோம்னா, அவங்க சொன்னாங்க நீங்க இந்த முறை அமெரிக்காவா இருந்து வரும்பொழுதே நம்ம கீழடி எல்லாம் பார்க்கணும்ட்டுன்னு. கீழடி என்னுடைய கனவா இருந்தது. ஏன்னா நம்ம நாட்டுல இவ்வளவு பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, போய் அந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நம்மளுடைய அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா மொழிபெயர்த்திருக்குன்னு அந்த கல்வெட்டு தமிழ் அந்த நூலை கொடுத்துட்டு வந்த உடனே எனக்கு ஒரு பெரிய கனவு நிறைவேறின திருப்தி கிடைச்சது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம உலக தமிழ் சங்கத்துல போயிட்டு அங்க குழந்தைகளுக்கான திருக்குறள் வினாடி வினா ஒரு போட்டி நடந்தது. அதுல நம்ம கையால அந்த குழந்தைங்களுக்கு திருக்குறள் புத்தகம் அவங்க கொடுக்க வச்சு மகிழ்ந்தாங்க. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா. ஏன்னா வருங்கால சந்ததிகள் அவங்க தான் இந்த நாட்டோட எதிர்காலம். அவர்கள்கிட்ட போய் தமிழை கடத்தணும். நம்ம பண்பாடு பாரம்பரியம். நான் 28 வருஷமா அமெரிக்கால இருக்கேன். இன்னைக்கும் எனக்கு பிடித்த உடைனா நான் சேலை பொட்டு பூ அதை தான் சொல்லிட்டு இருப்பேன். நம்ம நாட்டுல எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்காங்க மக்கள். ஆனா அந்த குழந்தைங்க கிட்ட போய் தமிழை சேர்க்கணும், நம்ம பண்பாட்டை சேர்க்கணுங்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். அந்த பிள்ளைங்கள் எல்லாம் பார்த்து அவங்க ஆர்வமா திருக்குறள் அவங்க சொல்லி அதுக்கு பரிசு கொடுத்தப்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த திட்டம் நிறைவேறுச்சு. அப்புறமா நம்ம நூலினி பதிப்பக உரிமையாளர் என்னுடைய நண்பர் அன்பிற்கினிய எழுத்தாளர் கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் நேத்து படைப்புகள் குழுமம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இங்க இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்கள் தான். அவங்க ஏதோ ஒரு சூழல்னால அவங்க அங்க போய் இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு உபயோகமாகிற மாதிரி 5 லட்சம் நூல்கள் நம்ம அவங்க கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த திட்டத்துல ஒரு சிறு எறும்பு மாதிரி நாங்க நூலினை பதிப்பகத்துல இருந்து என்னுடைய நூல்கள் சக எழுத்தாளர்களோடது எல்லாமே சேர்த்து ஒரு 200 நூல்கள் கொண்டு போய் கொடையா கொடுத்தோம். அது ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு திருப்தியா மகிழ்ச்சியா இருந்தது. இன்னைக்கு பெரியார் திடல்ல போய் கி வீரமணி ஐயா, நம்ம திராவிட கழக தலைவர் ஐயா அவர்களை நான் அமெரிக்கால இருக்கும்போது நேர்காணல் செஞ்சிருந்தேன்.
அவருக்கு ரொம்ப மனசு திருப்தியா ஆயிடுச்சு. அவரு தாயகம் வரும்போது அவசியம் சந்திக்க வாங்கம்மான்னு சொல்லியிருந்தாரு. சரி, அந்த டாக்டர் சோம இளங்கோவன் ஐயா, என்னுடைய நண்பர் இளமாறன் அவர்களுடைய ஏற்பாட்டுல வீரமணி ஐயா அவர்களை சந்திச்சேன். நம்ம லாயர் அருள்மொழி மேடமும் அவங்க பொண்ணு குயிலும் தான் எனக்கு இந்த சுத்தி காமிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பெரியாருடைய நினைவாலயம் பார்க்கும் பொழுது மனசுக்கு அமைதியா, அதுல அவருடைய அந்த பொன் மொழிகள் எல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. மணியம்மையுடைய சமாதி, ஐயாவுடைய நினைவாலயம் பார்த்தேன். அங்க சுற்றி நூலகம் பார்த்தேன். நிறைய ஐயாவுடைய வாழ்வியல் சிந்தனைகள் மொத்த தொகுப்பையும் எனக்கு நீ எடுத்துட்டு போமா அப்படின்னு அவரு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. ஒரு பேனாவையும் எனக்கு அன்பா பரிசா கொடுத்தாரு. இன்னும் இன்னும் எழுதணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி ஐயா அவங்க கொடுத்தாங்க. அதுவும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சமீபத்துல மார்ச் 30 தன்முனை திருவிழா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். கவிச்சுடர் கானா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கு பிளாட்டினம் பிறந்தநாள் 70வது பிறந்தநாள் கொண்டாட்டம். அது மட்டுமல்லாம 20 தன்முனை நூல்கள் ஒரே மேடையில நாங்க வெளியிட்டோம். ரெண்டையும் சேர்த்து ஒரு கொண்டாட்டமா கொண்டாடினோம். நிறைய விருதுகள் எல்லாம் அங்க கொடுக்கப்பட்டது. நிறைய எழுத்தாளர்களை சந்திச்ச நம்ம ஓவிய கவிஞர் அமுத பாரதி ஐயா அவங்கெல்லாம் வந்து விழாவுக்கு சிறப்பு செஞ்சாங்க. நம்ம அன்பு பாலம் விஜய் சார் வந்திருந்தாங்க. நிறைய அமுதா தமிழ்நாடன் அவர்கள்னு நிறைய பெரிய பெரிய ஆளுமைகள் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் ஒரே மேடையில சந்திக்க முடிஞ்சது. நம்ம புத்தக வெளியீட்லயே கண்ணதாசன் கலைக்கூடம்ல இருந்து காவிரி மைந்தன் ஐயா, நம்ம தமிழால் நினைவும் சத்யநாராயணராஜ், அப்புறம் நம்ம நூலணி பதிப்பகம் கன்னிக்கோவில் ராஜா, நம்ம ஓவிய கலைஞர் அமுத பாரதி, அப்புறம் இவங்க நம்ம ஐயா வந்து ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா, அன்பு பாலம் விஜய் சார் வந்திருந்தாங்க. பூங்கோதைன்னு ஒரு கல்லூரி பேராசிரியர், மலேசியால இருக்கக்கூடிய அழகார் தோட்டப்பள்ளி அந்த தலைமை ஆசிரியர் அவங்களும் வந்திருந்தாங்க. வந்திருந்த நம்ம நண்பர்கள் எல்லாரும் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த நூல் வெளியீட்டுல நாங்களும் நிறைய ஆளுமைகளை ஒன்னா கலந்து பேசி உறவாட முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்களுக்கும் மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சி. நான் ஏதாவது விட்டுட்டேன்னு தெரியல, ஆனா ஓரளவுக்கு நான் நினைச்சதை இந்த தடவை முடிச்சிட்டேன். நிறைய இடங்களுக்கு போனேன். ரொம்ப சிறப்பான கேள்வி. நான் வந்து நேத்து கூட அதை நினைச்சிட்டே தான், எனக்கு எப்பவுமே தூங்குறதுக்கு முன்னாடி அன்றைய நிகழ்வுகளை அசை போடுதல் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்படி நான் அந்த 30 நாளா நான் ஒரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதாவது இந்த கேப் டிரைவர்ஸ், இந்த ஊபர், ஓலா, ராபிடோ இதெல்லாம் நம்ம புக் பண்ணி போறோம் இல்லைங்களா? நம்ம வந்து ஏதோ நம்ம பணம் கொடுக்குறோம், கொண்டு போய் விட்டுறாங்க, சில சமயம் அதிக பணம் கேட்கறாங்கன்னு திட்டுறோம், கேன்சல் பண்றாங்கன்னு திட்டுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை சூழல் வந்து ஒவ்வொருவர்கிட்ட பேச்சு கொடுத்து பார்த்தேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 21 வயசு பையன்ல இருந்து ஒரு வயதான முதியவர், அவருக்கு ஒரு 68 வயசு இருக்கும், இல்ல கூடவே இருக்கும்னு நினைக்கிறேன். அவரு வண்டி ஓட்டினாரு. எனக்கு நான் ஷாக் ஆயிட்டேன். இந்த வயசுல ராத்திரி நேரத்துல வண்டி ஓட்டிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவரு சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த பயண கட்டுரை எழுதணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாளா மக்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. என்னுடைய பயண கட்டுரையை விட இவங்களுடைய வாழ்வியலை வச்சு ஒரு கட்டுரையா எழுதணும்னு என்னுடைய மனசுல ஒரு எண்ணம் இருக்கு. அது இறையருள் இருந்தால் அடுத்த வருஷம் நூலா வெளிவரும். எனக்கு வந்து இந்த ட்ரம்ப் மேல வருத்தம் தான். என்னன்னா, ஒரு மனிதர்களை வந்து இப்ப அவங்க ஒரு முறை இல்லாம இருக்காங்கன்னே வச்சுக்கலாமே. அதுக்கு என்ன செய்யலாம்னா, அவங்களுக்கு இப்போ ஒரு ஆபீஸ்லயே ஒருத்தங்களை வேலை நீக்கம் செய்யறோம், பணி நீக்கம் செய்யும்போது என்ன பண்ணுவோம்? முன்ன ஒரு 30 நாள்ல நீ நின்னுக்க, வேற வேலை பாத்துக்கப்பான்னு 1 மாசமாவது டைம் கொடுக்கணும். அதுதான் ஒரு சிறைச்சாலையில இருக்கிற கைதிக்கு கூட உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. ஒரு மரியாதையே இல்லாம அவங்க கைகளெல்லாம் கட்டி சாப்பாடு போடாம பாத்ரூமுக்கு போக விடாம, அந்த செய்தியெல்லாம் எனக்கு படிக்கும்போது நம்ம என்னதான் அங்க இருந்தாலும் நமக்கு மனசு பதறுது. நம்ம நாட்டு மக்கள் அவங்க முறையின்றி இருந்திருக்கலாம், விசா இல்லாம அவங்க வந்து ஒரு திருட்டுத்தனமாவே வந்தவங்களாவே இருக்கட்டுமே, அவங்களை வெளியேற்றுறது உங்களுடைய கடமை. நீங்க அதை செய்யறீங்க, அதை ஒரு மனித நேயத்தோட செய்யுங்க. அது எதுக்கு அவங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பணும்? அது எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன பண்றது? நம்ம 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 பவர்ல இருந்தா ஏதாவது பண்ண முடியும், நம்ம வருத்தப்படுறதா முடியும் என்னால. அதை வந்து எல்லாரும் கேட்டாங்க. முதல் கேள்வி, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இப்ப எல்லாரும் வந்து நம்ம சுயநலமா யோசிக்க முடியாது. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சிட்டிசன், எனக்கு பிரச்சனை இல்லை, அப்படி இல்லை. நம்ம கண்ணு முன்னாடி அத்தனை பேர், அதுவும் குழந்தைங்க எல்லாம் பாவமா இருந்தது. எல்லாரையும் கொத்து கொத்தா அனுப்புறது அதெல்லாம் தப்பு. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி இருப்பாங்க. கொஞ்சமாவது ஒரு முன்னறிவிப்பு கொடுத்துட்டு அவங்களை அனுப்பியிருக்கலாம், அதுவும் மரியாதையா அனுப்பியிருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. அரசியல்னு பாத்தீங்கன்னா நிறைய இப்போ நம்ம தெருவுல இப்போ எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெருவுக்கு தெரு போஸ்ட் அடிச்சு நாசப்படுத்திடுறாங்க மக்கள், பொதுமக்கள் நடைபாதையில இருந்து. அன்னைக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம்,
நான் போகக்கூடிய ஊரோடது இத்தனை கிலோமீட்டர்னு ஒட்டி இருக்கிற அந்த அதுல போஸ்ட் ஒட்டி இருக்காங்க அரசியல்வாதி. டேய் நான் எப்படா போறது, ஓ முஞ்ச பார்த்துட்டு நான் எங்க போறேன், எத்தனை கிலோமீட்டர் போறேன், ஒண்ணுமே தெரியல. இந்த முறைகேடான ஒரு அரசியல்லாம் எனக்கு சுத்தமா எனக்கு எரிச்சலா வந்தது பார்க்கும் பொழுது. அங்க அந்த மாதிரி தொல்லெல்லாம் கிடையாது. ரொம்ப டீசெண்டா உங்கள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு ஒரு சின்ன பலகைய உங்க வீட்டு முன்னாடி உங்க பேரை வச்சுட்டு போவாங்க. நம்ம தமிழர்களும் சரி, இந்தியர்களும் சரி, நிறைய பேர் போட்டி போடுறாங்க. அந்த பகுதியில அவங்க ஜெயிக்கிறாங்க. ஏன்னா ஏதாவது நல்லது செஞ்சிட மாட்டாங்களா, இன்னும் நம்ம ஆளுங்க உள்ள இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறாங்க. ஆனா சொல்லுவாங்க இல்லையா, எண்ட் ஆஃப் த டே அங்க இருக்கிற மக்கள் தான் வராங்க. இப்ப நம்ம இந்த கமலா ஹாரிஸ் அம்மா வருவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப ட்ரம்ப் தான் வந்திருக்கிறாரு. சோ அரசியல் விழுக்காடுகள் பொறுத்த வரைக்கும் நம்ம மக்களுடைய சதவிகிதம் ரொம்ப கம்மி. எனக்கு நான் நேத்து கூட ஒரு டிரைவர் தம்பி கேட்டாங்க, நீங்க தான் இந்தியால இவ்வளவு ரசிச்சு ரசிச்சு பேசுறீங்க இந்தியாவை பத்தி, எல்லாம் வர்றவங்க எல்லாம் ஐயோ எங்க நாட்டுல அப்படி இங்க தூசியா இருக்குது, ஹீட்டா இருக்குது, அதா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு இந்த லைவ்லினஸ்ன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, ஒரு உயிர்ப்பு தன்மை நம்ம தமிழ்ல சொல்லணும்னா அது எனக்கு தமிழ்நாட்டுல தான் கிடைக்குது. நான் அதை ரொம்ப மிஸ் பண்றேன் வெளிநாட்டுல. அங்க ரொம்ப அன்பாதான் இருப்பாங்க, நீங்க என்ன உதவி கேட்டாலும் செய்வாங்க, அது உதட்ட அளவுல தான் இருக்கும். எனக்கு என்னமோ நம்ம மக்கள் அடிச்சாலும் பிடிச்சாலும் நம்ம மக்கள்னு சொல்ற மாதிரி எனக்கு இங்க இந்த தூசியில இருந்தாலும் பரவாயில்ல, வெக்கையா இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. இங்க வந்துட்டா எனக்கு மனசு அப்படியே கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆயிரும். நான் எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு ஒரு அது என்னமோ ஒரு சொல்லுவோம் இல்லையா, தாய் வீட்டுக்கு வந்த ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபிளைட் லேண்ட் ஆன உடனே அப்பாடி நம்ம நாட்டுக்கு வந்துட்டோம், 30 நாள் பிரச்சனையே இல்லை, நம்ம போறதுக்கு இன்னும் 30 நாள் இருக்குன்னு ஒரு சின்ன குழந்தை மாதிரி எனக்கு ஒரு அவ்வளவு ஒரு ஆனந்தம் வரும். இப்ப அதான் சொன்னேன், இன்னும் 2 நாள் தான் இருக்கு, அச்சோ நம்ம திரும்பி போகணுமேன்னு ஒரு சோகம் வந்துருச்சு எனக்குள்ள. எனக்கு நம்ம தமிழ்நாடு சொர்க்கம். அது அருமை தெரிஞ்சவங்களுக்கு இது சொர்க்கம், அவ்வளவுதான் சொல்லுவேன். பெரியாரை பத்தி நிறைய மாற்று கருத்துக்களும் இருக்கு, எதிர்கருத்துக்களும் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரையுமே அப்படி பிளைண்டா ஃபாலோ பண்ற ஆள் கிடையாது. பெரியாருடைய கருத்துக்கள்ல நான் ரசிச்சது முதல்ல படிச்ச பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிற ஒரு நூல் அவரோடது படிச்சதுல இருந்து எனக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா, இப்ப பாரதியும் சொல்றாரு, இந்த மாதிரி அச்சமும் நாணமும் நாய்கட்கு வேண்டுமான்னு கவி பாரதியார் சொன்னாருன்னு நம்ம பேசுறோம். ஏன்னா பெண்கள்லாம் தலை நிமிர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்றோம் இல்லையா. இப்ப இவர் அதே தான் செஞ்சிருக்கிறாரு. பெண்கள் கரண்டியை மட்டும் பிடிச்சா பத்தாது, இந்த பக்கம் உங்க கல்வி உங்களுக்கானது தேவை. இப்ப பாவேந்தர் பாரதிதாசன் அதே தான் சொன்னாரு, அந்த தலைவாரி பூச்சூடி பள்ளிக்கு போமா, உனக்கு வருங்காலமே உன்னுடைய கல்வியாலதான் நல்லா இருக்கும்னு அவரு சொல்றாரு. ஆக பாரதி பாவேந்தர் சொன்ன அதையே தான் நம்ம பெரியாரும் பெண்களுக்காக நிறைய இப்ப ஐயா நான் வீரமணி ஐயாவை இன்டர்வியூ பண்ணும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. என்னன்னா, பெண்களுக்காக பிரத்யேகமாக பொறியியல் கல்லூரி வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா, அவங்க அந்த நிறைய பெண் குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறதுக்கு இப்ப நாகம்மை இல்லம் திருச்சியில இருக்குது, அந்த குழந்தைகளோட நான் தொடர்புல இருக்கேன். அந்த பிள்ளைகளுக்காக நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். என்னுடைய கருத்து என்னன்னா, பெண்கள் தைரியமா இருக்கணும். வீட்டை தாண்டி அவங்க எதுக்கும் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பெண்களுக்கு ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பாக்ஸ் லைஃப்னு நினைச்சுக்கிறாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் என் புருஷனை பார்த்துக்கணும், பிள்ளை பிறந்தா பிள்ளைய பார்த்துக்கணும், பிள்ளைக்கு பிள்ளைய பார்க்கணும்னு ஆயா வேலை பார்க்கணும், இந்த வேலையே தான் அவங்க ஒரு தியாகம் பண்றதா நினைச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. நான் எங்க அம்மாக்கே சொல்லுவேன், நாங்கெல்லாம் வளர்ந்தாச்சு, எங்களுக்கே பிள்ளை வந்துருச்சு, இனிமே நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க வாழ்க்கையை பாருங்க, நிம்மதியா. அது நம்ம மக்கள் இருக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் சுயநலமா இருங்க அப்படின்னு நான் பெரியவங்களே சொல்லுவேன் நானு. ஏன்னா அது மேபி நம்மளுடைய கல்ச்சர் அப்படியே பாரம்பரியமா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பெரியார் சொன்ன விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பெண்ணியம். பெண்கள் அதுக்காக சுதந்திரம்ங்கிற போர்வையில நான் தண்ணி அடிக்கிறேன், தலையை விரிச்சு போட்டு பனியன் போட்டு அரகுர ஆடையோட ஆடுறேன், அந்த பெண்ணியத்தை பத்தி நான் இங்க பேசல. கண்ணியமா இருக்கக்கூடிய பெண்ணியம் பெரியார் சொன்னது எனக்கு பிடிக்கும். அதான் அவரே சொல்லியிருக்காரு, நான் சொன்னதை எல்லாத்தையும் நீ எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, பிடிச்சா எடுத்துக்க, பிடிக்கலன்னா விட்டுருன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. நல்ல விஷயங்களை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். தர்க்கத்துக்கு நான் வரல எங்கேயுமே. முன்னாடி சொன்னதுதான், அதாவது அமெரிக்கால இருக்கிற நாங்க நிறைய தமிழ் பெண்கள் இல்ல இவங்களும் மத்த மாநிலங்கள் கூட வச்சுக்கலாமே, அவங்கெல்லாம் இப்போ நான் சொன்னதுதான், இங்க எல்லாமே இருக்கு, அதனால அருமை தெரியல அவங்களுக்கு. எங்களுக்கு அங்க கிடைக்கல, அதனால நாங்க அதை பொக்கிஷமா நினைக்கிறோம். இப்போ ஒரு விழாவாக இருக்கட்டும், இப்போ ஒரு தீபாவளி, பொங்கல், ஒரு நவராத்திரியா இருக்கட்டும், முழுக்க அதை பாரம்பரியத்தோட ஆரம்பத்துல இருந்து அந்த 10 நாள் கொண்டாடி தீர்த்துருவோம் நாங்க. அதை இப்பெல்லாம் இங்க பாத்தீங்கன்னா தீபாவளிக்கே துணி வாங்குற கடையிலேயே 1 கிலோ ஸ்வீட் அவனே ஃப்ரீயா கொடுத்துட்றான்.
வீட்டுல ஒரு பையன் சோறு செய்யறது கிடையாது. நான் அதை தான் வந்து கவனிச்சேன். எல்லாம் வந்து கிடைக்குது இங்க. எல்லாருமே வெளியே ஒரு ரோட்ல வந்து ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும் தான் நிறைய போய்கிட்டு இருக்கு. மக்கள் வந்து வீட்டுல ஆரோக்கியமா சமைச்சு சாப்பிடுற பழக்கம் நிறைய மாறிடுச்சு. நான் போன வருஷம் வந்ததுக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உணவகங்கள் கண்ணா பின்னான்னு திறந்திருக்கிறாங்க. அதை வந்து ராத்திரி 11:30 மணி வரைக்கும் திருவிழா கூட்டம் மாதிரி சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு வெளியில ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடியுமோன்னு எனக்கு தெரியல. ஆனா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய பண்பாட்டை மேபி அங்க இல்லைங்கிறதுனால அந்த ஏக்கத்தினால இருக்கமா என்னன்னு எனக்கு தெரியல. அதை ரொம்ப சிறப்பாவே செய்யறாங்க. இங்க ஒரு சில பேர் அப்படி செய்யறாங்க, ஒரு சில நிறைய பேர் செய்யறது இல்லை நான் பார்த்து. அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஒரு கவலைக்கிடமா தான் இருக்கு. நம்ம நாடு எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல அப்படின்னு ஒரு சின்ன கவலை என் மனசுக்குள்ள இருக்கு. தெரியல, ஒருவேளை நான் பார்த்தத இடங்கள்ல அப்படி இருந்திருக்கலாம். பெற்றோர்கள் எனக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே அவங்கதான். ஏன்னா அடித்தளம் அவங்கதான். ஏன்னா ஒரு நான் வளர்ந்து வர டைம்ல பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, ஆம்பளை பிள்ளைக்கு செலவு பண்ணி படிக்க வைக்கலாம், பொம்பளை பிள்ளை இன்னொரு வீட்டுல போய் பாத்திரம் தானே கொள்ள போகுது, அதுக்கு எதுக்கு அவ்வளவு செலவு பண்ணி படிக்க வைக்கணும்னு எங்க பாட்டியே கூட சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா அதுல எல்லாம் வந்து உடன்பாடே கிடையாது. அவளும் படிக்கணும் சரிக்கு சரியான்னு எனக்கு 21 வயசு வரைக்கும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஒரு வேலை எங்க அம்மா என்ன செய்ய விட்டது கிடையாது. எப்படி இன்னொரு வீட்டுல போய் செய்ய போற பிள்ளை இங்க சந்தோஷமா இருந்துட்டு போட்டோன்னு, நான் செய்யறத பாத்துக்கோ, நாளை பின்ன பிள்ளை வளர்த்திருக்கா ஒரு வேலை செய்ய தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எங்க அம்மாவோடத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன். என் பொண்ணுக்கு இன்னைக்கு நான் அதே தான் சொல்லுவேன், அம்மா செய்யறத பார்த்து கத்துக்கோ, நீ நல்ல நிம்மதியா சந்தோஷமா இரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்களுக்கு பொதுவாகவே எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. பெற்றோர்கிட்ட அவங்க நம்மளை பெத்து வளர்த்து ஆளாக்கியாச்சு எல்லாம், அதோட உங்களை விட்டுணும், அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேரு பெற்றோர் வந்து அவங்க கடைசி மூச்சு நிக்கிற வரைக்கும் அவங்கள்ட்ட என்ன கிடைக்கும், அந்த சொத்தை நம்ம வரல எழுதி தருவாங்களா மாட்டாங்களா, இல்ல இவங்க இறந்துட்டாங்கன்னா இந்த சொத்தை எழுதி வாங்குறதுல எதுவும் பிரச்சனை வருமா, முடிஞ்ச அளவுக்கு இப்பவே எழுதி வாங்கிக்கிடுவோம், பின்னாடி நான் அலைய முடியாதுங்கிற அளவுக்கு ரொம்ப சுயநலமா மாறிட்டாங்க. எனக்கு அது புரியல. ஏன்னா ஒரு பெற்றோர்கள்ங்கிறது நம்ம சொல்ற மாதிரி நம்ம ஒரு களிமண்ணா இருக்கிறவங்கள பொம்மையா மாத்தி தராங்க. இதை விட அவங்க கிட்ட வேற என்ன எதிர்பார்க்கணும்னு எனக்கு தெரியல. என்னைய பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா அம்மாவை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் திரும்ப என்ன செய்யணும்னு தான் யோசிக்கிறேன். அம்மா அப்பாவை நான் எப்படி நல்லா வச்சுக்கணும், அவங்கள இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியா வச்சுக்கணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெரிய தாம் தும்னு நாம அரண்மனையெல்லாம் கட்டி தர வேணாம். அவங்களுக்கு உங்க மனசு மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணுமோ தொல்லைப்படாம இருந்தாலே போதும், அவங்க நல்லதான் இருப்பாங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புறது, வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம முனைவர் தாமோதரன் ஐயா தான். ஏன்னா ஐயா அவர்கள் தான் முதல்ல நான் முன்னாடியே சொல்லி இருந்திருப்பேன், நம்மளுடைய கவிதைகள் எல்லாம் படிச்சு பார்த்து அவர் என்ன விளையாட்டா மா கவின்னு தான் கூப்பிடுவாரு. அதுக்கெல்லாம் நான் ரொம்ப அதுக்கு தகுதியான ஆள்லாம் இல்லை. அவரு மா கவியாரே மா கவியாரன்னு தான் என்ன கூப்பிடுவாரு. ஐயா அவர்கள் வந்து எப்பவுமே இந்த கவிதைகளை சிலாகிச்சு உங்ககிட்ட ஒரு அழகியல் தன்மை, ரொம்ப ஒரு சொல்ல வந்த கருத்தை நச்சுன்னு சொல்றீங்கம்மா, தொடர்ந்து எழுதுன்னு சொல்லிட்டே இருப்பாப்புல. நிறைய புத்தகங்கள் நம்ம வெளியிட்டு இருக்கோம். நம்ம ஒரு முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழால் இணைவோம், நம்ம நூலேடி பதிப்பகம், லாலிபாப், அதை தாண்டி ஒரு முக்கோணம் மாதிரி அமைப்புகள்னு வச்சுக்கோங்களேன். அந்த முக்கோணத்துல 3வது கோணம் நம்ம திருவிக்க, டாக்டர் மூவ, திருக்குறள் நற்பணி மன்றம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி, ஒரு ஒரு என்ன சொல்றது, நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எப்படி அன்பா பழகுவாங்களோ அதே மாதிரி ஒரு இவங்க அங்க இருக்காங்க, இவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம என்கிட்ட ரொம்ப அன்போட நடந்துப்பாங்க எல்லாருமே. அந்த ஒரு மாத கூட்டத்துக்கு ஒரு கவிதை எழுதி அனுப்புறதுல, அதை நம்ம ஐயா வாசிக்கிறதுல எனக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம். இந்த மாதம் கூட அதே நாள் தான் அந்த தன்முனை திருவிழா அமைஞ்சு போச்சு. இல்லைன்னா நான் நேரிலே வந்திருப்பேன். என் சார்பில் ஐயா தான் வாசிச்சாங்க. எனக்கு அதுல ஒரு பெரிய பெருமை. பொதுவா நான் அதை யூடியூப்ல உடனே நான் பதிவேற்றம் செஞ்சு ஐயாவுக்கு நம்ம மக்களுக்கு எல்லாம் அனுப்புவேன். அதுல ஒரு திருப்தி, எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது டாக்டர் மூவாக்கு கவிதைகள் அனுப்புறதுல. தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரியக்கம்ங்கிறது வந்து சத்யநாராயணராஜ் பாலகுரு அவங்க வந்து ஏற்படுத்தினது. அந்த அமைப்பு வந்து கிட்டத்தட்ட இப்ப 7 வருஷம் முடிஞ்சு 8வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. இதுவரை நாங்க 7000 இணைய வழி நிகழ்ச்சிகள், நேரடி நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம். அதுல முக்கியமா அதனுடைய இலக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழை நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாம இளைய தலைமுறைக்கு கடத்தணும் அப்படிங்கிறதுல அவங்களுடைய இலக்கும் என்னுடைய இலக்கும் ஒன்னா இருந்ததுனால எனக்கு அவங்களோட ஒத்து போச்சு. முதல்ல நான் அதுல மாவட்ட ஆளுநராக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கூட்டு மாவட்ட ஆளுநர், அப்புறமா துணை மின்னிதழ் ஆசிரியரா இருந்தேன். அதுக்கப்புறம் பன்னாட்டு இயக்குனரா இப்போ அங்க நான் அவங்களுக்கு அந்த களத்துல இருக்கேன். நிறைய ஒரு திங்கள்ல இருந்து ஞாயிறு வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் தான் மாலை நேரத்துல ஒரு 7 to 8, 8 to 9
சில நேரங்கள்ல 3 நிகழ்வு 6 மணிக்கு தொடங்குவோம். குறிப்பா குழந்தைங்களை வச்சு பல்சுவை நிகழ்ச்சி, இலக்கிய நிகழ்ச்சி. நானே அந்த காலத்துல வந்து நம்ம 11 கீழ்கணக்கு நம்ம இலக்கியங்கள் இருக்கு இல்லைங்களா, 10 பாட்டுலயே ஒரு 7 இலக்கியங்கள் இது வரைக்கும் தொடர்ந்து சொற்பொழிவு பண்ணியிருக்கேன். உண்மையை சொல்ல போனோம்னா தமிழால் களத்துல சேர்ந்த அப்புறம் நிறைய இலக்கியங்கள் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு. ஏன்னா நம்ம பேசணும்னா ஹோம்ஒர்க் பண்ணணும், அப்ப நம்ம படிக்கணும். கிட்டத்தட்ட 16 நிகழ்வுகள் 45 நிமிடம் நம்ம ஒரு பொழிவு கொடுக்கணும்னா நம்ம எவ்வளவு படிக்கணும்னு பாத்துக்கோங்க. அப்படி படிக்கும் பொழுதுதான் நம்ம இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய பல பொக்கிஷங்கள் எனக்கு கிடைச்சது. தமிழால் இணைவோம், ஆன்மீகம், அதுக்கப்புறம் எல்லாமே, அரசியலும் பேசுவாங்க, எல்லா இதையும் ஓப்பனா பேசிடுவாங்க. அதனால எனக்கு அந்த ஒரு கோவில் மாதிரி அதை பாக்குறேன் நான். அங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இப்போ மதுரை, கும்பகோணம், ஒவ்வொரு இடத்துல இருந்து, இப்ப அமெரிக்கால நம்ம சங்கத்துல மட்டும் கிட்டத்தட்ட 400-500 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு வெவ்வேறு, இப்ப நான் தமிழ்நாட்டுல இருக்கிற குழுக்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு குட்டியா 25ல ஆரம்பிச்சு ஒரு 100, 150, 400 அப்படி போயிட்டு இருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 5000 பேர் கிட்டக்க எல்லா சுத்தி எல்லா இடமும் அந்த பன்னாடு சேர்ந்து சொல்றேன் இருப்பாங்க. உண்மைதான். இப்ப நிறைய பேர் வந்து வியாபார நோக்குல நம்ம நூல் வெளியிடுறோம்னா கண்டிப்பா அது ஒத்து வராது. இப்ப நான் வந்து இந்த 11 நூல்கள் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுல 100 காப்பி மட்டும்தான் நான் போட்டேன். என்ன காரணம்னா, எனக்கு தேவை பக்கத்துல இருக்கிற ஒரு நூலகங்களோ இல்ல ஒரு பெரிய ஆன்றோர் சான்றோர் கிட்ட கொடுத்து அவங்க கருத்தை கேட்கறது, மிச்சம் ஸ்கூலுக்குலாம் கொஞ்சம் அனுப்பி வைக்கிறோம். இதுதான் என்னுடையது. அங்க போய் சேர்ந்துருச்சுன்னா நான் அதை மறந்துடுவேன். அதோட எனக்கு அது திரும்ப நிச்சயமா பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த இடங்கள்ல இருந்து ஒரு ஆரோக்கியமான விமர்சனங்கள் வருது எனக்கு. அதைத்தான் நான் என்னுடைய பரிசா நான் எடுத்துக்கிறேன். நீங்க சொன்னது மாதிரி இப்போ நிறைய பேர் நூல்கள் வாங்கி படிக்கிறது இல்ல. இந்த இது விளையாட்டா சொல்லணும்னா நவராத்திரிக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பாங்க, ஒரு பிளவுஸ் பிட்டு. நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஒருத்தங்களுக்கு, 2-3 வருஷம் கழிச்சு அதே பிட்டு நமக்கே திரும்பி வரும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஏன்னா யாருமே அதை தைக்கிறது கிடையாது. அடுத்த ஆளுக்கு கொடுத்து அப்படியே ரொட்டேஷன்ல போய்கிட்டு இருக்க மாதிரி புத்தக நிலைமை ஆயிடுச்சோ அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா எங்க பார்த்தாலும் ஒரு நூல் பரிசு கொடுக்குறாங்க. நூல் கொடுத்தீங்க சரி, அதை படிச்சீங்களான்னு யாரும் கேட்குறாங்களா இல்ல அதை பத்தி கருத்து சொல்றாங்களான்னா ரொம்ப கம்மி தான். நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. இப்ப எல்லாமே வந்து புக்கா வந்துருச்சு. இப்ப எல்லாமே 100 ரூபாய் கொடுத்து ஒரு புக்கை வாங்குறதுக்கு பதிலா எனக்கு புக் PDF நான் வந்து தரவிறக்கம் செஞ்சு நான் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நிலைமை. ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு கடந்த ஒரு 5-6 வருடங்களா நிறைய பேர் எழுதுறாங்க, நிறைய பேர் வெளியிடுறாங்க. அதை படிச்சு நிறைய பேர் முகநூல்கள்ல விமர்சனம் பண்றாங்க. இல்லைன்னா அது ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இந்த பொன்குமார்னு ஒரு ஐயா கிட்டத்தட்ட 1000கணக்கான நூல்களை பரிசா கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை விளையாட்டா எடுத்துக்காம அந்த நூலை எடுத்துக்கிட்டு அது எதை பத்தி எழுதியிருக்காங்க, அதுல அவருக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு தொடர்ந்து முகநூல்ல பதிவு பண்ணிட்டு வராரு. சமீபத்துல நம்ம வெளியிட்ட நூலை கூட அவருக்கு ஒரு செட்டு அனுப்பி வச்சோம். அதுல சூரரை போற்று பத்தி அட்டகாசமா விமர்சனம். எனக்கே அதை படிச்சுட்டு பரவாயில்லையே, நம்ம நூல்ல அப்ப இவ்வளவு விஷயம் போய் சேர்ந்திருக்குதேன்னு எனக்கு ஒரு மன திருப்தி கிடைச்சது. உண்மையிலே நம்ம எப்பவுமே என்கிட்ட ஒரு குணம் இருக்கு, 10 பேர் ஒரு விஷயத்த செய்யலைன்னா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஒருத்தர் செஞ்சா அந்த வேலையை நான் செய்வேன். அது என்கிட்ட உள்ளது. அந்த ஒருத்தராவது இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து எழுதுவோம், அவ்வளவுதான். இப்போ நம்ம ஒருத்தங்க இப்பதான் நம்மளுடைய நூல்கள்ல சிறுவர் இலக்கியத்துல நம்ம எழுதின வான்மழையே வா, இசைப்பட வாழ்வோம் வா, அப்புறம் அபிக்கு வந்த யோசனை, இந்த 3ஐயும் நம்ம தமிழக அரசுக்கு அந்த மொழிபெயர்ப்பு செய்வாங்க இல்லையா, அவங்க நம்ம நூல்களை வந்து செய்யறதுக்காக நம்ம கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட போறாங்க. ஸோ அந்த 3 நூல்களும் இப்போ அநேகமா தமிழக அரசிட்ட போய் சேரும்னு நான் நம்புறேன். மற்றபடி கல்லூரிகள்ல நம்மளுடைய நூல்கள் நிறைய கல்லூரியில இருக்குது. பராசக்தி கல்லூரி, அப்புறம் இந்த குற்றாலம், காரைக்குடி, எல்லா இடத்துலையும் கல்லூரிகள்ல நம்ம நூல்கள் இருக்கு. சில மாணவர்கள் நம்மளுடைய கவிதைகளை எடுத்து சில ஆராய்ச்சிகள், அந்த ரிசர்ச் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க நம்ம கவிதைகளை எடுத்து பண்றாங்க. நமக்கு அந்த கட்டுரைகளை எழுதி தொடர்ந்து அனுப்பிட்டு இருக்காங்க. உலக தமிழ் சங்கத்துல நம்மளுடைய கட்டுரை ஒண்ணு பிரசுரமாயிருக்கு. நம்ம கவிதைகளை பத்தி ஒரு பேராசிரியர் எழுதினது பிரசுரமாயிருக்கு. இங்கே கோலாகலமா நீங்க கொண்டாடுற நம்ம சென்னை புக் ஃபேர் இருக்கு இல்லைங்களா, அந்த இது மாதிரி அங்க கிடையாது. ஆனா ஒரு சின்ன அளவுல அங்க வந்து வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை, ஃபெட்னான்னு அழைக்கக்கூடியது, அங்க வந்து இந்த நூல்கள் எல்லாம் ஒரு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்ல போனா எல்லா எழுத்தாளர்களுடைய புலம்பெயர்ந்து வந்து நம்ம தமிழ் மக்கள் எழுதக்கூடிய நூல்களை எல்லாம் எடுத்து ஒரு பொருட்காட்சி மாதிரி ஒரு சின்ன அளவுல ஆரம்பிச்சிருக்காங்க.
போக போக கொஞ்சம் விரிவடையும் நான் நம்புறேன். இந்த அளவுக்கு நம்ம நாட்டுல நடக்கிற அளவுக்கு இந்த கொண்டாட்டம் அவ்வளவு பிரம்மாண்டமா அங்க இன்னும் தொடங்கல. ஆனா ஒரு தமிழ் சங்கம் ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்கன்னா ஒரு 2-3 டேபிள போட்டு யார் யார் எழுதியிருக்காங்களோ அதை கொண்டு வந்து வைக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன முன்னெடுப்புகள் இப்பதான் வெளியில வருது அங்க. நன்றி சார். உங்களுடைய அருமையான கேள்விகளுக்கும் நிறைய விஷயங்களை நம்மளுடைய ஆளுமைகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. அடுத்த வருடம் தாயகம் வரும் பொழுது மீண்டும் சந்திப்போம். நன்றி.